ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர் டீமான். ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் டீமானுங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸை டினோட் பண்ணும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெண்டு டைப் இருக்குது. ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ், பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ்னால் நம்ம யூஸர் இன்ட்ராக்ட் அது அந்த ப்ராசஸ் ரன் ஆகிறப்ப நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். இப்போ குரோம் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இது வந்து ஒரு ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ். நான் இது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதே பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் அது வந்து தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும், நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ண அவசியம் இல்லை. அது என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். அதுக்கு வந்து டாக்கர் இன்ஜின் ஆர் டாக்கர் டெஸ்க்டாப் இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இது வந்து டீமானில் ரன் ஆகும். இப்போ இந்த டாக்கர் ஹப் டாக்கர் டெஸ்க்டாப் இது வந்து ஆனில் இருந்தால், அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் டாக்கரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து இதை வந்து டாக்கர் டெஸ்க்டாப் ஆனில் இருக்கணும், நான் சிஎல்ல யூஸ் பண்ணணும்னா. இப்போ டாக்கரில் வந்து இமேஜ் கிரியேஷன், வால்யூம் கிரியேஷன் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். அதுதான் வந்து டாக்கர் டீமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன டாபிக். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் இருக்குது டாக்கரில். ஃப்ளாக்ன்றது என்னன்னா, நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணுறப்ப ஒரு சில அடிஷ்னல் பராமீட்டர்ஸ் அதுக்கு சொல்லுவோம். எப்படி அந்த கண்டெய்னர் ரன் ஆகணும், எப்படி அது பிஹேவ் பண்ணணுன்னு, அதை சொல்கிறது தான் ஃப்ளாக். இப்போ -p நம்ம வந்து பேசிக்காக எப்பயுமே கண்டெய்னர் ரன் பண்ணக்குள்ள -pன்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம். அது எதுக்குன்னா போர்ட்டு மேப் பண்ணுறதுக்கு. அதாவது உங்கள் லோக்கல் மிஷின் ஆர் ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிற உங்கள் போர்ட்டை உங்கள் கண்டெய்னர் போர்ட்டோட மேப் பண்ணுறதுக்கு -p கொடுப்போம். இப்போ வால்யூம் நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்ப்போம், அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு -v கொடுப்போம். இப்போ -dன்னு ஒன்று இருக்குது. -d என்னென்னா டிட்டாச் மோடுன்னு அர்த்தம். டிட்டாச் மோட்னா நம்ம ரன் பண்ணுற டாக்கர் கண்டெய்னர் பேக்ரவுண்டில் ரன் ஆகும், ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகாது. அதாவது டெர்மினலை ஆக்குபை பண்ணிக்காது. அது எப்படின்னா, இப்போ அதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதில் வந்து டாக்கர் ஃபைல் இருக்குது. நம்ம இது ஏற்கனவே கிரியேட் பண்ண டாக்கர் ஃபைல் தான். அதே வந்து Node.js அப்ளிகேஷன் தான். இப்போ ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணும். டாக்கர் ரன் -p போர்ட் 3000:3000. இப்போ வந்து நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம கண்டெய்னர் வந்து இவ்வளோ நாள் பார்த்தோம் ரன் ஆனதெல்லாம் டிஃபால்ட்டாக அதுவே ஒரு ஐடி கொடுக்கும். இதுக்கு நம்ம கொடுக்குற நேம் வந்து இமேஜ் நேம் மாதிரி C1 வச்சுக்கிறேன். இது வந்து எந்த இமேஜ்லேருந்து வருதுன்னா node:v1 டாக்கர் ரன் -p 3000:3000. நேம் கண்டெய்னரோட நேம் வந்து C1, இமேஜ் வந்து node:v1. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இது வந்து ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகிருக்காங்க, டிட்டாச் மோட்லாம் ரன் பண்ணல. அதனால் என் டெர்மினலில் ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிச்சு இது. இப்போ நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 போய் செக் பண்ணோம். லோக்கல் ஹோஸ்ட் 3000 செக் பண்ணியாச்சா? இப்போ கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து C1 வந்துருச்சு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரேண்டமாக ஒரு நேம் வந்திருக்கும். இது நான் நேம் எதுவும் செட் பண்ணல, இதுக்கு C1 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டிட்டாச் மோடில் ரன் பண்ணலாம். அதே கமாண்ட் தான், டாக்கர் ரன் -p. ஆல்ரெடி 3000 ரன் ஆகுது. ஸோ 3001:3000. இதுக்கு நேம் வந்து C2ன்னு வச்சுக்கலாம். நம்ம C2 -d கொடுக்குறேங்க. பாருங்கள், -d இதுதான் வந்து டிட்டாச் மோடில் ரன் பண்ணணும்னு சொல்ல போகுது. இதுக்கு இமேஜ் வந்து node:v1. இப்போ நான் ரன் பண்ணேன்னா அதை பாருங்களேன், டெர்மினல் ஆக்குப்பையே பண்ணல. அப்போ எல்லாம் எங்கே ரன் ஆகும்? எல்லாமே வந்து கண்டெய்னருக்குள்ளேயே ரன் ஆகும், வெளியே எதுவுமே தெரியாது. C2ன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கா? இந்த கண்டெய்னரில் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதோட லாக்ஸில் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாத கண்டெய்னருக்கும் லாக்ஸில் வரும். இந்த லாக்ஸை தான் வந்து ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆனால் நம்ம டெர்மினலுக்கு அது அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம டிட்டாச் பண்ணிட்டோம், எனக்கு வந்து டெர்மினலில் அவுட்புட் வேணாம், நீ தனியாக ரன் ஆகும், நம்ம கண்டெய்னர் டிட்டாச் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு வந்து டெர்மினலில் எந்த அவுட்புட்டுமே இங்கே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் அந்த கண்டெய்னர் ரன் ஆகிடுச்சுன்ற ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான் வரும். இப்போ வந்து 3001 நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் 3001, 30,001 போட்டேன். 3001 ரன் ஆகுது. இதுதான் வந்து டிட்டாச்சு மோடுக்கும் ஃபோர்க்ரவுண்ட் மோடுக்கும் ரன் ஆகிற வித்தியாசம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டாக்கர் டீமான்னா என்ன, டிட்டாச் மோட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்கர் வால்யூம் பற்றி நம்ம பார்க்கலாம்.